ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட மலேசியாவுடைய கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மலேசியாவில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி ப்ளஸ் அதோட சேர்த்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஒன்று நம்ம இந்தியா மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்கணும், அல்லது சவுதி மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி இருக்கணும். ரெண்டும் கலந்த ஒரு சிஸ்டம் எப்படி மலேசியாவில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் மலேசியாவில் இருந்துட்டு இருக்கு. மலேசியாவுடைய கிங் அந்த நாட்டுடைய செரிமோனியல் லீடராகவும் பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருந்துட்டு இருக்காங்க. மலேசியாவில் மொத்தம் இரு சபை இருந்துட்டு இருக்குங்க. லோவர் ஹவுஸை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னும் அப்பர் ஹவுஸை செனட் அப்படின்னும் சொல்லுவாங்க. லோவர் ஹவுஸில் மொத்தம் 222 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அப்பர் ஹவுஸில் மொத்தம் 70 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. லோவர் ஹவுஸில் இருக்கக்கூடிய 222 மெம்பர்ஸும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்பர் ஹவுஸில் இருக்கக்கூடிய 70 மெம்பர்ஸும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர் ப்ளஸ் கிங்கால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க. மலேசியாவில் மொத்தம் 13 ஸ்டேட் இருந்துட்டு இருக்குங்க. 9 ஸ்டேட்டில் வழியாக பரம்பரையாக வரக்கூடிய அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்டில் கிங் கவர்னர்ஸை அப்பாயின்ட் பண்ணுவார். ப்ளஸ் அதோட சேர்த்து 3 யூனியன் டெரிட்டரிஸ் மலேசியாவில் இருந்துட்டு இருக்குங்க. இது டைரக்டா ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் கீழே இருந்துட்டு இருக்கு. மலேசியாவில் 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடக்குங்க. லோவர் ஹவுஸில் மெஜாரிட்டி வாங்குற கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. எந்த கட்சி லோவர் ஹவுஸில் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அந்த கட்சியினுடைய சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மலேசியாவில் 9 ஸ்டேட்டில் பரம்பரையாக வரக்கூடிய அரசர்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறி மலேசியாவுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய அரசராக இருப்பாங்க. எப்படி ஃபெடரல் கவர்மெண்ட்டில் 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான கான்ஸ்டியூஷன், அசம்பிளி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேச்சரில் மெஜாரிட்டி வாங்குற கட்சி அந்த ஸ்டேட்டில் ஆட்சி அமைச்சிருவாங்க. அந்த கட்சியுடைய சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய அரசர்களோ அல்லது கிங்கால அப்பாயின்ட் பண்ணப்பட்ட கவர்னர்ஸோ சிஎம்க்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சோடனே சிஎம் அவருடைய நற்பணியை தொடருவாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.